ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமா ஒரு ஹெல்த் டிப்ஸ் தாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹெல்த் டிப்ஸ்னு சொல்றேன், என்ன பாக்குறீங்களா? இந்த இலை பேரு நொச்சி இலைங்க. நிறைய பேருக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். நொச்சி இலையின் பயன்களும் மருத்துவ குணங்கள் தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். நொச்சி இலை ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது எல்லா இடத்துலயும் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்க ஏரியாவிலேயே எங்களுக்கு கிடைக்குது. வாக்கிங் போயிட்டு வரும்போது நான் எடுத்துட்டு வந்தது. இது பாத்தீங்கன்னா இந்த பூக்கள் என்னன்னு பாக்குறீங்களா? இது வந்து நந்தியாவட்டம்ன்றாங்க. அப்புறம் ஒரு சில பிள்ளையார் பூணுவாங்க, பிள்ளையாருக்கு வைப்பாங்க. இதை வந்து நீங்க தண்ணியில போட்டு கண்ணை கழுவுனீங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த நொச்சி இலைய பத்தி நான் பார்க்க போறது மெயினா என்ன சொல்ல வரேன்னா, சளி இருக்கவங்க, சைனஸ் இருக்கவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதை நானே யூஸ் பண்ணிட்டு தான் சொல்றேன். ரொம்ப ஆரோக்கியம். உங்களுக்கு சளி இருந்தா சளியை போய்க்கணும். அது சளி இருக்கிற 2-3 நாள் நீங்க வேதி பிடிங்க, ஆவி பிடிங்க. தண்ணி சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதுல போட்டு ஆவி பிடிங்க. உங்களுக்கு எல்லா சளியும் விட்டுடும். அப்புறம் சளி நின்னுச்சுன்னா வீக்லி ஒன்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அடிக்கடி எடுக்க தேவையில்ல. அப்புறம் இடுப்பு வலி, உடம்பு வலி, உடல் சோர்வா இருக்கவங்க இத நம்ம சுடுதண்ணில நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம குளிக்கும் போது இத சுடுதண்ணியில குளிச்சோம்னா அவ்வளோ உடம்பு வலி போய் நல்லா இருக்குங்க. இதை நுரையீரலின் பாதுகாவலன்னு சொல்றாங்க. அவ்வளோ அற்புதமானவங்க. சுவாச பிரச்சனை எல்லாம் தீர்க்குங்க. ஸோ இதை கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்ல மருத்துவ குணங்க. இதை பாருங்க, நான் ஒரு பாத்திரத்துல தண்ணி குளிக்கிறதுக்கு தண்ணி கொதிக்க வைக்கிறேன். அப்போ இதை ஒரு 4-5 இலைய கிள்ளி போட்டு இதுல நான் குளிக்கிறேங்க. இதனால எனக்கு உடல் சோர்வு போகுது. வீக்லி ஒன்ஸ் கூட இதை எடுத்துக்கலாம். நீங்க என்னைக்கு டயர்டா இருக்கோ அன்னைக்கு எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம கொதிச்சு இதை குளிக்கும் போது இந்த தண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நல்ல ஆரோக்கியமா இருக்குங்க. அன்னைக்கு ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.